சுண்டக்காய் துவையல் அரைக்க போகிறோங்க. இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் சுண்டைக்காய் இருக்குது. கொஞ்சம் முத்தினதாக இருக்குது, அதனால துவையலாக அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி உளுந்து பாருங்கள், ஒரு தக்காளி, ஒரு கொட்டை புளி, ஒரு சுண்டைக்காய் சைஸு பெருங்காயம், ஒரு பல்லாரி. இத்தனையும் நல்லா எண்ணெயை ஊற்றி சுருளை வதக்கிட்டு உப்பு வச்சு துவையல் அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லாத்தையும் வாங்க 1 பை 1 வறுத்துடலாம். வதக்கி துவையல் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு தக்காளி வச்சுருக்கேன், புளி இருக்குது, பெருங்காயம், தேங்காய் வேணால் வச்சுக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லை. தேங்காய் ஒரு பற்ற வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க அரைச்சி காட்டுறேன். வதக்கிட்டு அரைச்சி காட்டுறேங்க. பாருங்கள், வதக்கியாச்சு. சுண்டைக்காய், உளுத்தம்பருப்பு எல்லாமே வதக்கியாச்சு. வெங்காயம், தக்காளி, புளி, பெருங்காயம், சுண்டைக்காய் எல்லாம் வதங்கி போச்சு. துவையல் அரைச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஆறட்டும். சுண்டைக்காய் துவைய ரெடிங்க. சுண்டைக்காய் துவைய ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சுட்டாப்பழம் தொட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கால்சியம் சத்து சேரும். இந்த மாதிரி சுண்டைக்காய் துவைய அரைச்சி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. சுண்டைக்காய் துவையல் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.